நீங்கள் எப்படி பார்க்குறீங்க விக்னேஸ்வரன்? இந்த 40 பேர் இறந்தது ஒரு மிகப்பெரிய ஒரு துன்பமான ஒரு சம்பவம் சார். நீங்கள் உலகத்தில் எந்த இதில் நம்முடைய ஆர்கே சார் சொன்னார் இந்தியாவில் எங்கேயாவது நடந்திருக்கான்னு. உலகத்தில் எந்த அரசியல் கட்சி கூட்டத்திலேயாவது 40 பேர் செத்துருக்கிறாங்களா? ஆனால் நீங்கள் அனுமதி வாங்கினது நேரம் சொன்னது 12:40. உங்களுடைய வலைதளத்தில் நீங்கள் சொன்னது 3 மணி, நீங்கள் வந்தது 7 மணி. இப்போ ஒரு அரசாங்கம் அப்படின்றத தாண்டி ஒரு மக்கள் இவ்வளோ தூரம் கூடுறாங்கன்னா எதை வச்சு சார்? 200 படம் நடித்த திரு கமலஹாசன், 176 படம் நடித்த திரு ரஜினிகாந்த். ஆனால் அவங்கெல்லாம் கட்சி ஆரம்பிச்சாங்களா இல்லையா என்பதை தாண்டி அவர்களிடம் இல்லாத ஒரு இந்த இனத்திற்காக இந்த மக்களுக்காக வாழ்கிறேன் என்னமோ ஒரு வார்த்தை சொன்னார் சார், உயிர் வணக்கம் அப்படின்னாரு. அந்த ஒரு வார்த்தையெல்லாம் இதுவரைக்கும் யாரும் இது பண்ணதே கிடையாது. ஆனால் இந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா இத்தனை பேர் இறந்துருக்கிறாங்க சார். நம்ம ஒரு கூட்டத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா, தியேட்டருக்கு போகிறோம் அல்லது இதுக்காவது போகிறோம், ஹோட்டலுக்கு போகிறோம் அப்படின்னா அந்த ஹோட்டலில் நல்ல சாப்பாடு கிடைக்கும், இங்கே போனால் நல்ல நிம்மதியாக திரும்பி வருவன்ற அந்த எண்ணம் தானே சார். அது மாதிரி ஒரு ஆட்சியாளர்கள், அதிகாரிகள், அரசியல் கட்சி எல்லாருமே பொறுப்பு தான் சார். ஆனால் அதை எல்லாத்தையும் தாண்டி ஒரு இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்திருக்குது. எல்லாருடைய அலைபேசி எண்களும் துண்டிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறதே. அது அரசியல் கட்சியினுடைய இலக்கணம் என்ன சார்? எனக்கு புரியல சார். எடுக்க மாட்டேங்கிறாங்க. அது முக்காவாசி பேருக்கு போகவே இல்லை. அப்போ சார் நீங்க அங்க நடந்த சம்பவத்தில் திமுக இருக்குது, அதிமுக இருக்குது. ஆனால் அந்த 2 கட்சிகளைத்தான் தமிழ்நாட்டில் ஆளத் தெரியாதவர்கள் அவர்களை நான் விரட்டுவேன்னு சொன்னார். ஒரு துன்பம் நடந்ததற்கு பிறகு அந்த கரூர் மாவட்ட கழக செயலாளர் விஜயபாஸ்கரும் அந்த கரூர் மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் தான் நின்றாங்களே. நான் கேட்கிறேன், நீங்க அவர்களை போய் பார்க்க விடவா உங்களால் முடியவில்லை? என்ன சார் இது? ஒரு குறைந்தபட்சம் சார் பத்திரிகையாளர்களை சந்திக்கவில்லை, அங்க போய் பார்க்கல சார். அப்படி பார்த்திருந்தால் நம்ம இருபுறமும் பார்க்கணும். அப்படி பார்த்திருந்தால் இந்தியாவிலே மிகப்பெரிய தலைவனாக மாறி இருப்பார். இறந்தவர்களை பக்கத்திலே இருந்தப்பா புஷி ஆனந்த், நீங்க தனியார் மருத்துவமனைக்கு போப்பா, நான் அரசு மருத்துவமனையில் இருந்துக்கிறேன். அது மாதிரி நம்ம 2 பேரும் இருந்து இருக்கிற செலவுகளை நம்ம இது பண்ணி காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு இது இருந்தா ஓட்டமா ஓடி விமானத்தை பிடிச்சி இங்க வந்துட்டீங்க. இது குறைந்தபட்ச தார்மீக பொறுப்புன்னு ஒண்ணு இருக்கல சார். யார் வீட்டு பிள்ளைகள் யாரை நம்பி வந்தாங்க? உங்களை நம்பி வருவாங்க, மற்ற கட்சியெல்லாம் போய் பார்ப்பாங்க, நீங்க இங்க வந்துருவீங்களா? என்ன சார் இது? ஆகவே இவங்க சொல்ல சார், மிகப்பெரிய கூட்டம் தமிழ்நாட்டில் கூடாததா சார்? ஓகே, காமராஜருக்கு கூடாத கூட்டமா சார்? மூதறிஞர் ராஜாஜிக்கு கூடாத கூட்டமா சார்? அண்ணா இறப்பின் போது பல லட்சம் மக்கள் போனாங்க, அது இன்னும் சாதனை சார். அண்மையில் எழுச்சிமிகு மாநாடு திருச்சி மதுரையில் நடத்தினார் சார் அதிமுகவின் பொதுச் செயலாளர். வருஷம் மதுரையில் சித்திரை திருவிழா 15 லட்சம் பேர் போறாங்க சார், ஒரு ஆன்மீக திருவிழா. அப்ப ஆனா இங்க இதுக்கு என்ன தெரியுமா சார்? சிம்பிளான ஒரு விஷயம் சார். அவர்களை குறை சொல்ல வேண்டும், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அப்படி அந்த இதுவே வேண்டாம். ஒரு குறைந்தபட்ச நீங்க ஒரு திரைப்படத்து மாதிரியே பேசிட்டு ஓடிட்டீங்களேன்னு தான் எனக்கு வேதனை. கீழே இறங்கலையே. பத்திரிகையாளர் திருச்சியில கேட்கிறாங்க, பதிலே சொல்லல. அது மட்டும் இல்லை, இங்க கூட இருக்கிறவங்க எல்லாருமே பல தேர்தல்களை கண்டு சார் என்னன்னா, நடிகர் விஜய் தாவேகாவின் தலைவர் அவர்களுக்கு பலமும் அவர்களுடைய ரசிகர்கள் தான், பலவீனமும் அவர்களுடைய ரசிகர்கள் தான் சார். அவர் பேசினா அவர் பேச்சே அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க சார். ஆனால் மற்ற அரசியல் கட்சிகள் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள் சார், நீங்க கிளைக்கழக செயலாளர், வட்ட செயலாளர், பகுதி செயலாளர், ஒன்றிய கழக செயலாளர், மாவட்ட கழக செயலாளர், மாநில நிர்வாகி, அதுக்கு பிறகு தலைமை கழக நிர்வாகிகள், அதுக்கு பிறகு பொதுச் செயலாளர், தலைவர். இந்த அமைப்பு ரீதியாக நீங்கள் இருந்திருந்தா
அங்க நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? சரி, அது இப்போ இதுல அப்புறம் காலையில திரு எடப்பாடி பழனிசாமி காவல்துறை தான் இதுல குற்றம் சொல்கிறார். அது என்ன அடிப்படையில் பார்க்க வேண்டியிருக்கு சார்? நான் கேட்கிறேன், அது நியாயமான கோரிக்கையே தான் முன்னாள் முதலமைச்சர் இன்றைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வச்சிருக்கிறாரு. அது என்ன சார், ஆளுங்கட்சிக்கு மட்டும்தான் இந்த நாடு சொந்தமா? உங்களுக்கு மட்டும் முப்பெரு விழா எங்க நடத்துனீங்க? ரவுண்டானாவில் தானே நடத்துனீங்க, அந்த பெரிய மைதானத்தில், ரேஸ் கோர்ஸ், அது பேர் என்ன சார் தெரியல சார். அப்போ நீங்க கூட வேண்டும் என்றால் அது 1,00,000 சதுரடின்றாங்க. ஆக ஆளுங்கட்சினா ஒரு அதிகாரம் வந்து ரெண்டு மடங்கோ, பிற கட்சிகள்னா அதிமுக கேட்டதுக்கு அதை கொடுக்கல, தாவேகா கேட்டிருக்கு கொடுக்கல. அப்ப அரசு தானே பொறுப்பேற்க வேண்டும். இன்னொன்னு சார், தமிழ்நாட்டில் உளவுத்துறை, காவல்துறை, இவை பல்வேறு துறைகள் இருந்தாலும் அதை ஆட்சி இடத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இருக்கிற போது, மதுரையில் அவங்க மாநாடு நடத்தினாங்கல்ல, திருச்சியில் போனாங்கல்ல, நாகப்பட்டினத்தில் போனாங்கல்ல, அதெல்லாம் வந்து ஒரு ட்ராக் ரெக்கார்ட். அந்த சம்பவங்கள் என்னென்ன நடந்துச்சு, எவ்வளவு கூட்டம் கூடுச்சு அப்படின்றது தெரியாதா? நீதிமன்ற உத்தரவை கட்சிக்காரர்கள், அவங்க கட்சிக்காரங்களா, உறுப்பினர் இருக்கா, ரசிகர்களா, பார்க்க வந்தாங்களா, என்னன்னே தெரியல. அந்த எந்த விதமான இதுவும் பயோடேட்டாவும் தரவுகளும் அவர்கிட்ட இல்லை. இன்னைக்கு ஏடிஜிபி சொல்லும்போது எதிர்க்கட்சி தலைவர்களுக்கு கொடுத்ததை விட காவல்துறை வந்து அதிகமா இவர் கொடுத்தோன்னு சொல்றாரு. 500 பேரை டிப்ளாய் பண்றாரு. 40 பேர் இறந்திருக்காங்க. அதான் அவர் மாப் எப்படி சைக்காலஜி என்னன்னு சொல்றாரு. நான் அதுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி அக்னி, நீங்க சொல்றீங்க இல்லையா, இப்ப வந்து திருவாரூர்ல போய் என்ன சொன்னார் திரு விஜய், இப்போ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணும்போது நீங்கள் இப்போ அதிமுக மாதிரி ஒரு பிரதான எதிர்க்கட்சி அல்லது பாஜக மாதிரி ஒரு கட்சி, வேறு எல்லா கட்சிகளும் எடுத்துங்க, இவங்க எல்லாருக்கும் தேர்தல் அனுபவம் இருக்குது, அரசியல் அனுபவம் இருக்குது, பல மாநாடுகள் பல கூட்டங்களை பார்த்துருக்காங்க இல்லையா, எல்லாருக்கும் தெரியும் தானே கண்டிஷன்ஸ் எந்த கட்சிக்கு போடலை, காவல்துறை போட்டிருக்கா இல்லையா? பிரதமர் வந்தபோது பிரதமருக்கு உள்துறை அமைச்சருக்கும் நீங்கள் இந்த கண்டிஷன் போடுவீங்களான்னு அவர் கேட்டார். அந்த கண்டிஷன் போடப்பட்டுதா இல்லையா சென்னையில் பிரதமருக்கு? அப்போ இந்த கேள்விகள் வைக்கும்போது குறைஞ்சபட்சமாக அரசியல் கட்சிகள் இல்லை இது வந்து எல்லாருக்கும் பொருந்தும் அப்படின்லாம் யாரும் சொல்லலையே. இன்னைக்கு வந்து காவல்துறை தான் இதுக்கு காரணம் அப்படின்னா எப்படி அதை எடுத்துகிட்டு போகிறது? இல்லை, நான் கேட்குறது, அந்த ஒருதலை பட்சமாக செயல்படுறீங்களே, ஆளுங்கட்சிக்கு என்றால் ஒரு தனியான ஒரு விளையாட்டு மைதானம் அல்லது ஊர் பக்கத்தில், எனக்கு அதில் அந்த பார்வை தவறா இல்லையா? அதைத்தான் எதிர்க்கட்சி தலைவர் சொல்லுறீங்க. இல்லை ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன தகவல். அந்த முப்பெரும் விழா நடந்தது வந்து திருச்சி பைபாஸில் ஒரு பிரைவேட் லேண்டை திமுக வந்து பணம் கொடுத்து வாடகைக்கு எடுத்து அதை சுத்தம் பண்ணி நடத்தினாங்க. செய்வாங்க சார், எதிர்க்கட்சிகள் அது முடியாது. அது ஒப்பீட்டில் ஒரு சிக்கல் இருக்கு. பொதுக்கூட்டம் நடத்துறது வேற, ரோட் ஷோ மாதிரி நடத்துறது வேற. ரெண்டையும் ஒப்பிட முடியுமான்னு எனக்கு தெரியல. ஒப்பிட முடியாது. இல்ல அதுல என்ன சொல்றாங்கல்ல, நம்ம முதல்ல அவங்க காவல்துறை என்ன சொல்றாங்க, நீங்க சொல்றது நான் எடுக்கிறேன் என்னன்னா 6 இடங்கள் அங்க வந்து அனுமதிக்கப்பட்ட இடங்கள் இருக்குது, அதுல ஏதாவது ஒண்ணு தரோம்னா காவல்துறை முதல்ல சொன்னதாக அவங்க சொல்றாங்க. காவல்துறை தரப்புல இவங்க கேட்ட இடத்தை முதல்ல அந்த இப்ப அவரு ஆர்கே சொல்றார் இல்லையா, உழவர் சந்தை அந்த ரோடு வந்து இதை விட குறுகலா இருக்கும், இன்னும் கூடுதலா சிக்கல் வந்திருக்கும் அப்படின்றாங்க. அப்ப பஸ் ஸ்டாண்டு கொடுக்கணும். இப்ப அவர் சொல்றாரு சனிக்கிழமை மாலை நேரம் இவ்வளவு கூட்டம் வரும், அப்ப பேருந்து நிலையத்தை கொடுத்துடலாமா? அப்ப இந்த இடத்துக்கு கொடுத்து இந்த சம்பவங்கள் நடந்திருந்தா என்ன குற்றச்சாட்டு வைப்பீங்க? இல்ல சார், அதாவது என்னன்னா, இப்ப சார் சொன்னதை அந்த ஊர் மக்கள்கிட்ட நான் கேட்டுட்டு தான் சொல்றேன். சனிக்கிழமை வந்து வார சம்பளம் கொடுக்கறனால அங்க இருக்கக்கூடிய அந்த விசைத்தறி, கைத்தறி, அவங்க வேலையெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் வந்துட்டு சம்பளம் வாங்கிட்டு திரும்பி போறது. அதே ஊர்லயே 2 நாளைக்கு முன்னாடி திரு எடப்பாடி பழனிசாமி அதிமுகவினுடைய பிரச்சாரம் நடந்துச்சு, அங்க இப்படி நடக்கலையே, ஆனா இங்க இப்படி நடந்திருக்குதே அப்படின்னா இவர்கள் வந்து போக வேண்டிய இடத்தில். இன்னொரு விஷயம், அங்க இந்த தண்ணி பாட்டில் கேக்குறாங்களா சார், அப்படி கேட்கும்போது அப்படி தூக்கி விசிறி விட்டார் பாருங்க, அடுத்து கீழே இருந்து திரு ஆதவ அர்ஜுன் அவர்கள் அப்படி தண்ணி அப்படி இது பண்ண கொடுக்குறாங்க. அந்த தண்ணியை வாங்குற போது அலையாக அப்படி கேட்ச் பிடிக்கிறாங்க. அது கிரிக்கெட். நீங்க சொன்ன உதாரணத்திலேயே அதிமுகவுடைய கூட்டம் நடக்குது, திரு எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவர் அங்கே பேசுகிறார், அது நல்லபடியா முடிந்து சென்றிருக்கிறாங்க. இப்ப அது நல்லபடியா நடந்து முடிஞ்சதுக்கு யார் பொறுப்பு? அரசியல் கட்சியும் பொறுப்பு, ஆளுங்கட்சியும் பொறுப்பு. ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா, இதுல வந்து அந்த இடத்துல இதே காவல்துறை தானே இருக்கு. மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சொல்றாரு, இல்ல அது வந்து காலையில வந்து காவல்துறை மீது ஒரு குற்றம் சாட்டி இது தவறு அப்படிங்கிறாரு. நான் கேட்கிறேன், அததான் சார், அந்த மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் ஏதாவது இன்றைக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு முன்னுதாரணமான ஒரு பேட்டி இன்னைக்கு கொடுத்திருக்கிறாரு.
பத்திரிகையாளர்கள் கேக்குறாங்க. அப்படி கேட்கும்போது என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? ஒரு சம்பவம் நடந்து போச்சு, அதை பத்தி இப்ப இது பண்ணாத, ஆமா. ரைட்டா, ஒரு இத்தனை பேர் இறந்து கிடக்குறாங்க, இங்க வந்து இது பேசாதப்பா, நிறுத்துப்பா, வேண்டாம், தவிர்த்து போறாரா? நள்ளிரவு அந்த இடத்துக்கு போறாரு, விடிகால போய் பாக்குறாரு. ஆனால் அரசியலுக்கு நான் வரல, அரசியல் ரீதியா கருத்து சொல்ல மாட்டேன்றாரு. ஆனால் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவன் அரசியல் படுத்துறாரு. எப்ப சொல்றாரு இந்த ஸ்டேட்மெண்ட்? எப்பயும் சொல்லட்டும் சார். அந்த ஸ்டேட்மெண்ட் எப்ப வருது? எப்பயும் சொல்லட்டும் சார். காலையில எடப்பாடி பழனிசாமி அங்க பேசுறாருல, காவல்துறை பேசுறாரு, ஆம்புலன்ஸ் ரீசன் சொல்றாரு. அப்ப அதுக்கு பதில் அவங்க சொல்லுவாங்கல்ல. உண்மை அதுதானே சார். அப்படி நடக்காம இருந்திருந்தா நீங்க உங்க ஆளுங்கட்சியா நடக்கிறது மட்டும் ஒரு 3 அடிக்கு ஒரு போலீஸ் நிப்பாட்டி வைக்கிறீங்க. எதிர்க்கட்சி தலைவர்களோ பிற கட்சிகளோ போனா காவல்துறை குறைந்தபட்சமாக இருக்கிறது. இப்ப இவை எல்லாமே இது வந்து இவர் சொன்னது வந்து முழுக்க அரசியல் பண்றாங்க. இதுல வந்து ஆளுங்கட்சி செய்த தவறு, ஆளுங்கட்சி நிர்வாக ரீதியாக தவறு. ஆனால் அதை காட்டிலும் ரசிகர் கூட்டம் கட்டுப்படுத்த முடியாத அடிப்படை கட்டமைப்பே இல்லாத ஒரு கூட்டத்தை வைத்துக் கொண்டு நான் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிச்சிருவேன், முதலமைச்சர் ஆகிருவேன் என்று சொன்னால் எங்க போய் திரு பாலச்சந்திரன்